இறைவசனம் ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒரு விஷயத்தை விருப்பீங்க, அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். இறைவன் தான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள் தான். ஆமாம், இறைவனுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் யாரை துணையாக்கணும்னு சொல்லி. அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம், கவலை, நோய் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே எல்லாம் சரியான நேரத்தில் இறைவன் நாடுறபடி நடக்குங்கிற விஷயத்தை மட்டும்தான். சோகமாக காத்திருப்பதற்கு பதிலாக தூதர் சொன்ன இந்த வார்த்தையை ஒரு முறை உணர்ந்து சொல்லி பாருங்க. இறைவா, என் உச்சி முடி உன் கரத்தில் இருக்கு. இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்போ சிரிக்க வைக்கணும்னு சொல்லி, நம்மளை எப்போ அழ வைக்கணும்னு சொல்லி, நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கும். சிரமத்தோட இன்பம் என்பதும் சேர்ந்து வரும். கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்தில்? இறைவாக்கு ஒன்று தான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு. ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் சந்தோஷம் இருக்கும். நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான்.